நான்காம் நிலை. இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கின்றார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏன் என்றால், பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு இரட்சித்தீர். அன்பு மகனின் துன்ப வேதனையை எந்த தாய்தான் சகித்திருப்பாள்? அன்னையின் உதடுகள் பேசவில்லை, உள்ளம் பேசியது. மகனே, உன்னை தொட்டிலிலும் தோளினிலும் நெஞ்சினிலும் சுமந்து நின்றேனே. ஈன்ற போதிலும் பெரிதுவுக்கும் திருமகனை இப்போது ஊன்றி வைக்கும் சிலுவையில் பார்ப்பதற்குத்தானோ உயிர் படைத்தேன். இதற்குத்தானோ 10 மாதம் உன்னை பத்திரமாக சுமந்து பெற்றெடுத்தேன். குற்றவாளி கூலில் நிற்க வேண்டியவர்கள் குற்றமற்ற உன்னையா தீர்ப்பிட்டு விட்டார்கள். விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை அல்லவா வீறு கொண்டு எழுந்து விடுவித்தாய். இப்போது நான் யாரிடம் சொல்வேன்? எங்கு முறையிடுவேன்? ஐயோ, என் அன்பு மகனே, மடிகின்ற மாந்தரையெல்லாம் மீட்டுக் கொள்வதற்குத்தான் சிலுவையோ? ஆகட்டும் என்று அடிப்பணிந்தேனே, அது இந்நாளுக்குத்தானோ? அதுவும் இந்நிலையில் உன்னை பார்ப்பதற்குத்தானோ? இறை சித்தம் அதுதான் என்பதா? துணிவோடு செல் மகனே, உன் அன்னை உன்னோடு, உன் அன்னை உன்னோடு. எப்படி துடித்தாயோ என்னரும் தாயே, எப்படி துடித்தாயோ, எப்படி அழுதாயோ என்னரும் தாயே, எப்படி அழுதாயோ. 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்த மகன் படும் பாடுகள் கண்டு எப்படி துடித்தாயோ, என்னரும் தாயே, எப்படி துடித்தாயோ. அம்மா, திருவிழா கூட்டத்தில் காணாமல் போய்விட்டேன் என்று என்னை நீங்கள் தேடி வந்த பொழுது, ஆலயத்தின் நடுவில் அறிஞர்கள் மத்தியில் நான் பேசிக் கொண்டிருந்த வேளையில் நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன், நினைவிருக்கிறதா? என் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அம்மா, நான் வருகின்றேன். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன்.